8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எடுத்துக்காட்டு 1ல் 17 இரு விகிதமுறு எண்களின் பெருக்கல் பலன் -2/3 ஆகும். ஓர் எண் 3/7 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இங்க வந்து இரண்டு விகிதமுறு எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்திருக்கு. அடுத்தது ஓர் எண் கொடுத்திருக்கு, மற்றொரு எண்ணை காண்க. இதே மாதிரி கணக்கு நம்ம போன எடுத்துக்காட்டு கணக்குல பெருக்கல் பலனுக்கு பதிலா கூடுதல் போட்டு பார்த்தோம். இப்ப அந்த கணக்கு பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா கொஞ்சம் கணக்கு ஈஸியா இருக்கும், நல்லா புரியும். இப்ப வந்து இங்க விகிதமுறு எண்களுக்கு கொடுத்திருக்கு. நம்ம வந்து ஒரு முழுக்கள் எண்கள்ல வச்சு ஒரு கணக்கை நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் விகிதமுறு எண்கள் பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப வந்து இரண்டு விகிதமுறு எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்திருக்கு. இப்ப 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 5ஐயும் ஏதோ ஒரு எண் எக்ஸ் இதையும் பெருக்குனா நம்மளுக்கு 20ன்னு கிடைக்குது. அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 20/5ன்னு போடுறோம். இங்க வந்து பெருக்கல் 5ன்னு இருக்கிறத இங்க வந்து ரைட் சைட்ல கொண்டுட்டு வரப்போ வகுத்தல் ஆயிருது. அப்ப 4 5 5 4 5 20. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்ப எக்ஸோட விடை 4ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? இதே மாதிரிதான் விகிதமுறு எண்களுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப வந்து பெருக்கல் பலன் கொடுத்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு -2/3. அடுத்தது ஓர் எண் கொடுத்திருக்கு. அதனால ஓர் எண் ஈக்குவல் டு 3/7. இப்ப மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்க போறோம். நம்ம வந்து மற்றொரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அந்த இரண்டு எண்களுடைய பெருக்கல் பலன் தான் இங்க கொடுத்திருக்கு. அதனால இப்ப நம்ம அடுத்து என்ன எழுத போறோம்னா 3/7 இன்டு எக்ஸ், அதாவது ஓர் எண் 3/7, மற்றொரு எண் எக்ஸ், இந்த ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கிற இந்த பெருக்கல் பலனை எழுதணும். ரைட் சைட்ல -2/3. இந்த ஸ்டெப் நம்ம கரெக்டா எழுதிட்டோம்னா அடுத்து செய்யறது ரொம்ப ஈஸி. எக்ஸ் ஈக்குவல் டு -2/3. இந்த 3/7 ரைட் சைடு கொண்டு வரப்ப வகுத்தல் ஆயிரு. அப்போ வகுத்தல் 3/7 ஈக்குவல் டு -2/3. இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்தி இதுக்கு அடுத்து உள்ள விகிதமுறு என்ன தலைகீழா மாத்திரணும். 7/3 ஈக்குவல் டு, இப்ப இதுல வந்து பகுதியையும் தொகுதியையும் தனியா பிரிச்சு எழுதிடுவோம். -2 × 7/3 × 3. இங்க ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ண முடியாது. அதனால -14. இங்க வந்து குறை, இங்க வந்து மிகை. அப்ப குறையையும் ஒரு மிகையையும் பெருக்குனா குறை எண் கிடைக்கும். -14/9. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -14/9ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் மற்றொரு எண். குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் பெருக்கிறப்ப -14 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது மாதிரி முழுக்கள்ல பெருக்கல் கணக்கு வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சாதான் நம்ம இந்த கணக்குகளை தப்பு இல்லாம போட முடியும். வாய்ப்பாடு தெரியலன்னா இதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் வந்து இந்த சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.